கல்யாணி இன்னும் நல்லா மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சாரிங்க. படிக்கிறத பத்தி இப்ப பிரச்சனை இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல இருந்து கூட படிக்கலாம். எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையாதுன்னு நான் கேக்குறேன். இல்லங்க, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. சரி, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. நாங்க வரோம். தமிழ், நல்ல சம்பந்தம் பேசி முடிக்க வேண்டியது தானே. தேனுக்கும் கல்யாண வயசாயிருச்சு, எதுக்கு வேணான்னு சொல்ற? ஏங்க, அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. நீ வா. ப்ரோ, உங்களோட ப்ரொஃபைலும் நீங்க ஆல்ரெடி பண்ண வெட்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகே பண்றேன். ஓகே. அம்மா, வெட்டிங் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நல்லா இருந்தா ஓகே பண்ணலாமா? காட்டு. பாருங்கம்மா. அத சிபிதா கை பிடிச்சு இழுத்தாரு. என் கை வலிச்சிருச்சா, அதான் நான் ஓடி வந்துட்டேன். ஏய், என்ன சொல்ற? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. வயசு பசங்க இருக்கிற வீடு, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அவனுக்குதான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு? ஒழுங்கா இருங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. இதெல்லாம் பெட்ரூம்குள்ள வச்சுக்கிறதுல தலை இழுத்து. போட்டா குடுக்குற. எப்படி ஆட்டம் போடுதுங்க பாரு. நான் உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் தமிழ். ஏய் தமிழ், நெல்லு நெல்லு தமிழ். டிஎன்ஏ டெஸ்டும் சொதப்பிருச்சு. இந்த சிபியும் மொத்தமா அவ பக்கமே சாஞ்சிட்டான். மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைய விட்டு நழுவிக்கிட்டே இருக்கா. கணேசா, உன் நிலைமை என்னடா நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. இனிமே எப்படி இதுல இருந்தெல்லாம் மீண்டு வர போற? எப்படி சமாளிக்க போற? நடக்கிற எதுவுமே நல்ல விதமா தெரியலையே. போற போக்க பார்த்தா அந்த தமிழ் மொத்தமா என்ன இந்த குடும்பத்தை விட்டே துரத்திருவா போலயே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவா போலயே. அவ யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சும் அத சொன்னா இங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் அத சொல்ல முடியாம நிக்க வச்சிட்டாளே அவ. ஏய், செல்வம் இல்ல இது. யோ, என்னையா? யாரையா இருந்தாலு? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. அவன் அந்த தமிழோட அப்பையா. ஓஹோ, அந்த ஜனகாம்பாலோட மருமகனா? அப்படி போடு. அந்த அளவுக்கு எங்கே கூட்டிட்டு வந்த? இவன் அவங்க கையில கிடைச்சா திரும்பவும் பிரச்சனை ஆயிடும். நம்மள பத்தின உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிருவானே. அப்படியா? ஆமா, இவன் எப்படி உன்னை நம்பி உன் கூட இங்க வந்தான்? அதான் ட்விஸ்டே. இவனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லையா?
அட என்னையே யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் இன்னும் அவன் குடும்பத்தை தேடி போகல. நீ தான் அவனுடைய முதலாளின்னு சொல்லி அவனை உன்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். இனி உன் கூட அவனை வீட்டிலேயே தங்க வை. இவனை வச்சு நான் போட வேண்டிய திட்டம் நிறைய இருக்கு. என்னையா நீ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? திடீர்னு ஊருக்கு போறேன்னு கிளம்புனவா அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்ல. நானும் உன் போனுக்கு போட்டு பாக்குறேன், உன் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்குது. யார் மூலமாவும் உன்னை ரீச் பண்ணவே முடியலையே. ஐயா, நான் உங்ககிட்ட தான் வேலை பார்த்தனா? வேலை என்னையா வேலை? நீ என் கூடவே இருந்தவன்யா, என் தம்பி மாதிரி. நீ இல்லாம எனக்கு எவ்வளவு சிரமமா போச்சு தெரியுமா? இந்த வீட்ல ஆளினால் நீதாயா. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. வேலு, இனிமே இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே தங்கிக்க. உன்னால முடிஞ்ச வேலையை நீ பாரு. சரிங்க. உன்னோட ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஏற்கனவே வாங்கின சம்பளத்தோட அதிகமாவே கொடுத்துறேன்யா. காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, என் குடும்பம், அவங்கள நான் பார்க்கணும் ஐயா. அவங்க எங்க இருக்காங்க ஐயா? எனக்கும் சரியா தெரியாது வேலு. ஒரு தடவை ஊர்ல இருந்து ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு. உன் ஒய்ஃப் தான் பேசினாங்க. நானும் உன்னை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவங்களும் சென்னையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கிறதா தான் என்கிட்ட சொன்னாங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு உன்னை தேடி வருவாங்கய்யா. அப்ப பாத்துடலாம் என்ன?